ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்போ நேத்து வந்து தமிழ்நாட்டுல ஆலங்குளம்ங்கிற ஏரியால வந்து ஒரு விவசாயி வந்து, அதாவது பாம் ட்ரீ பனை மரம் ஏறி கல் இறக்குனாருன்னு சொல்லி அவரை பிடிச்சி காலில் சுட்டுருக்காங்க. இதை நான் எந்த இதுல பாக்குறேன்னா, இது வந்து ஒரு மட்டமான செயல். அதாவது இதை வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ இந்த தப்புக்கு பிடிக்கலையே, இந்த தப்புக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி சொல்லல. இது வந்து சரியான்னு கேட்டா இது வந்து கண்டிப்பா தப்பு. போலீஸ் வந்து எப்போ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், அவங்க உயிருக்கு ஆபத்து வருது அப்படிங்கப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ரூல்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஓகே. நீங்க 3 போலீஸ் போயிருக்கிறீங்க, ஒரு 2 பேரை பிடிக்க முடியலன்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவருக்கும் ஒரு விவசாயிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சரி, அதுவே இல்லாமலும் ஆஸ் பர் லா படி நீங்க வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஷூட் பண்ணிருக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் எடுத்து அது படி ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி நீங்க வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரியான பல வழி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே இதை பத்தி கண்டிப்பா இது ஒரு சீரியஸா ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஈவன் நீங்க ஒரு கர்நாடகாவோ கேரளாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அங்க வந்து கல்லுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெளியூர்ல போய் பனங்கல்லு வாங்கி குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. பட் நம்ம பனைமரம் அதிகமா இருக்கிற நம்ம திருநெல்வேலி மாவட்டம், இந்த ஆலங்குளம், இந்த உடங்குடி, இந்த பகுதியில எல்லாம் வந்து பனைமரத்துல இருந்து கல் இறக்குறதுக்கு அனுமதி கிடையாது. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பனைமரத்துல இருந்து கல் இறக்குறதுக்கு வந்து ஆட்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. ஏன்னா தொழில பல பேர் விட்டாங்க. ஏன்னா ஒரு ரெகுலேஷன் கிடையாது. இப்ப கேரளானா ஒரு பனைமரத்துக்கு தனியா நம்பர் உண்டு. ஒரு பனைமரத்துக்குன்னு தனியா நம்பர் உண்டு. பனை எடுக்கிறவங்களுக்கு தனியா லைசன்ஸ் உண்டு. பனை மரத்துல இருந்து கல்லு விற்கிற கடைக்கு தனியா லைசன்ஸ் உண்டு. அதை ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ கடைக்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். கடையில கண்டிப்பா சாம்பிள் வைக்கணும். இப்போ இதெல்லாம் ஏன் இவங்களால பண்ண முடியலன்னா, இவங்களால அதை ரெகுலேட் பண்ண முடியல. அவ்வளவுதான். இவங்களோட இயலாமை தான் சொல்லுவேன். ஏன்னா அங்க வந்து எப்படி பண்றாங்க, அதுக்காக தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கு, செக் பண்றதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு. பனைமரத்தை நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா வெட்ட முடியாது. தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னா, ஒரு பனைமரத்தை வெட்டி செங்கல் சூளையில எரிக்கிற அளவுக்கு தான் இதா இருக்கு. ஒரு பனைமரத்தை வளர்க்கறதும் அதை பராமரிக்கிறதும் எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கும் அதை வளர்க்கிறவங்களுக்கும் அந்த விவசாய மக்களுக்கு தான் தெரியுமே தவிர, நார்மலா நீங்க வீட்டுல உட்காந்து சரக்கடிக்கிறவங்களுக்கு அதை பத்தியான இது இருக்காது, எந்த அவேர்னஸும் இருக்காது. பனைமரத்துல நீங்க சொல்லுங்க, எந்த பொருள் வந்து கெடுதல் விளைக்கும்னு சொன்னா ஒரு பொருளை கூட சொல்ல முடியாது நீங்க பனைமரத்துல எந்த இது. ஏன்னா இதை பத்தி நான் பேசுறதுக்கு வந்து நான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவனா இருக்கணுமோ இல்ல அந்த தொழில் பண்றவனா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பனைமரங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மரம். அது எவ்வளவு கஷ்டமான காலநிலத்திலையும் தலைச்சு வளரக்கூடியது. அதுல ஒரு பொருள் கூட வீணா போகக்கூடியது. ஆனா அதை யூட்டிலைஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு தெரியலங்கிறத நான் சொல்லுவேன். இந்த விஷயத்துல போலீஸ் பண்ண வந்து ரொம்ப மட்டமான செயல். ரொம்ப மட்டமான செயல்னா ரொம்ப மட்டமான செயல். ஒரு விவசாயி போய் சுட்டு பிடிக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு கஞ்சா விற்கிறவனையோ இல்ல டாஸ்மார்க்ல சரக்கு வாங்கி அதை பதுக்கி வச்சு விற்கிறவனையும் இல்ல மத்த அஃபென்ஸ் பண்றவனையும் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கொலை பண்றவனை நீ ஷூட் பண்ணனா அடுத்த அவன் உனக்கு ஸ்கெட்ச் போடுவான், உனக்கே தெரியும். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அப்படிதான் பயந்து பயந்து தான் வேலை செய்யும். இவங்களோட திறமை வந்து யார்கிட்ட இருக்கும்னா ஒன்னும் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஏழ்மையான குடும்பத்துல உள்ள அவனுங்கிட்ட தான் இவனுங்க இது வேலை செய்யுமே தவிர, பொலிட்டிக்கல் உள்ளவங்களோ இல்ல பணபலமோ பதவி பலம் உள்ளவனுங்கிட்ட இது வேலை செய்யாது. இதுதான் ஓப்பனா எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. அவ்வளவுதான் கைஸ்.